வணக்கம். அதாவது இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது பள்ளிக்கூடங்கள் வந்து உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், உங்களுடைய பாலிசிஸு, உங்களுடைய பைலாஸ் இதையெல்லாம் வந்து அந்த பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய வண்ணத்தில, நீங்க அத வந்து ஒரு பிரிண்ட் அடிச்சு, அத வந்து இப்ப அவங்களுடைய அந்த பெற்றோர்களுக்கு நீங்க இலவசமா அத குடுத்து தான் ஆகணும். கரெக்ட்டுங்களா? என்னன்னா, இப்போ அந்த ப்ராஸ்பெக்டஸ்ன்னு நான் கூட வாங்கியிருக்கேன். ஸ்கூலுக்கு போனாக்கா ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ப்ராஸ்பெக்டஸ் ஒரு சில ஸ்கூல்ல ரூ. 100 விக்கிறாங்க. ஒரு சில ஸ்கூல்ல அத அந்த ப்ராஸ்பெக்டஸே 350, 400லாம் விக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அதில பாருங்க சார் எல்லாமே இருக்கும் சார். அதில நீங்க படிச்சு பாருங்க சார். ஃபர்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ குடுத்துருவாங்க நம்மகிட்ட அத வித்துருவாங்க. ஓகேங்களா? அதில எல்லாமே இருக்கும் சார். இந்த ஸ்கூலுடைய ரூல்ஸ், ரெகுலேஷனு, பாலிசி, கைட்லைன்ஸு அது இது லொட்டு லொஸ்க்கு எல்லாமே அந்த புக்ல இருக்கும் சார். அப்படின்னு சொல்லிட்டு அத நம்மட்ட குடுக்க வேண்டியது. அதில நம்ம தேடி பார்த்தா, ஏம்மா இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? ஆ இப்ப சிங்கிள் பேரண்ட் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட போயிட்டு என்ஓசி வாங்கிட்டு வந்தா தான் நான் டிசி குடுப்பேன்லாம் எதுவும் சொல்லவே இல்லையேம்மா அப்படின்னா, சார் நீங்க பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க போய் வேற யாரா போய் இந்த எம்டிய போய் பாருங்க. கரஸ்பாண்டன்ட்ட போய் பாருங்க. கரெக்ட்டுங்களா? அப்பன்னா, இப்ப இதுலேருந்து தெரியுதா இல்லையா? இந்த மாரி டிசி குடுக்கறது டிசி வந்து அப்பா சிங்கிள் பேரண்ட் வந்து டிசி கேட்கறாங்கன்னா, என்ஓசி வாங்கிட்டு வான்னு சொல்றது வந்து குற்றம். அது அபத்தம். அது தப்பு. அப்படின்னு அந்த ஸ்கூலுக்கே தெரியுது. நான் சார் எல்லாமே தான் இந்த ப்ராஸ்பெக்டஸ் தான் இருக்குதே சார். எங்களுடைய ரூல்ஸ், ரெகுலேஷன், எங்களுடைய பைலா, எங்களுடைய பாலிசி, எங்களுடைய கைட்லைன்ஸ் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கு சார். அத நீங்க படிங்க சார்ன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் அதில கிடையாது. சரிங்களா? அப்ப ஸ்கூல்கள் என்ன பண்ணணும்னா, நியாயமா நடக்க வேண்டிய ஸ்கூல்கள், உங்களுடைய உங்களுடைய சட்டதிட்டங்கள், உங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, உங்களுடைய பாலிசி கைட்லைன்ஸ் எல்லாம் நீங்க தான் வந்து அந்த பெற்றோர்களுக்கு வந்து பிரிண்ட் அடிச்சு அத கையில குடுக்கணும். அவங்களுக்கு இலவசமா நீங்க குடுக்கணும். கரெக்ட்டுங்களா? அதில வந்து இதெல்லாம் நீங்க வந்து சொல்லணும். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடத்திற்கு உண்டான ஃபீஸ வந்து இப்ப இந்த வருஷமே கட்டுனா தான் நாங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு டிசி குடுப்போம். அப்படின்னு அதில எழுதியிருக்கு பாருங்க. நாங்க ஒரு போர்டு வச்சிருக்கோம் பாருங்க. ஸ்கூலுக்கு வாசல்லயே வச்சிருக்கோம் பாருங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் இதெல்லாம் சொல்லணும். ஓகேங்களா? அ அப்படி பண்றதுக்கு அந்த ஸ்கூல்களுக்கும் தைரியம் கிடையாது. இன்னொன்னு வந்து ஹைகோர்ட்ல நம்ம பெட்டிஷன் போடும்பொழுது, இது போல ஐயா எங்களுடைய ஸ்கூலோட ரூல்ஸ் இதுதான் ஐயா. உங்களுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் இந்தியாவினுடைய சட்டதிட்டங்கள நாங்க மதிக்க மாட்டோம். தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட சட்டதிட்டங்கள நாங்க மதிக்க மாட்டோம். அப்படின்னு வந்து கோர்ட்ல வந்து சொல்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? யாருக்கும் தைரியம் கிடையாது. எந்த நிர்வாகத்துக்கும் தைரியம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? ஆ சார் இந்த கோர்ட் வந்து நீங்க டிசி குடுத்து தான் ஆகணும்னு ஆர்டர் போட்டுடுச்சுன்னா, ஆர்டர் காப்பிய வந்து நான் படிச்சு பார்த்தேன். கோர்ட் வந்து அப்படி ஆர்டர் போட்டிருக்கு. இத மதிக்கலன்னா என்ன சார் ஆகும்னா, கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 பிரகாரம் உங்களுக்கு ஆ இது கன்டெம்ப்ட் தான் கன்டெம்ப்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. கரெக்ட்டுங்களா? நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடருவாங்க. சரிங்களா? அப்போ உங்களுடைய வக்கீல்கள ஸ்கூல்களே உங்களுக்குன்னு வக்கீல்கள வச்சிருப்பீங்க. உங்களோட வக்கீல்ட்ட போய் கேளுங்க. இந்த மாரி நான் டிசி குடுக்க மாட்டேன்னு சொல்றது கரெக்ட்டா? தப்பான்னு போய் உங்களுடைய சட்டப்படி இது தப்பா, ரைட்டான்னு உங்களோட வக்கீல் கிட்ட கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கூலுடைய வக்கீல்கள் அத சொல்லுவாங்க. நானும் வக்கீல் தான், எல்லாரும் வக்கீல் தான். கரெக்ட்டுங்களா? ஸ்கூல்கள் வந்து எனக்கே நெறைய ஸ்கூல்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார் எங்களுக்கு கொஞ்சம் லீகல் சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஏன்னா நெறைய ஸ்கூல்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார் லீகல் சப்போர்ட் வந்து வேணும் சார். வரீங்களா? அப்படின்னு. ஏம்மா நீ வந்து என்ன சொல்ற? நான் நியாயத்துக்கு வேணா வரேன். கரெக்ட்டா? இந்த மாரிலாம் இல்ல உங்க ஸ்கூல்ல என்ன பிரச்சனைன்னா, இதான் சார் பிரச்சனை. இதே பிரச்சனை தான். ஏம்மா இந்த பிரச்சனைய தாம்மா நான் வெளிய நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உன் ஸ்கூலுக்கு எனக்கு வேலைக்கு ஆகாதும்மா. கரெக்ட்டுங்களா? ஏன்னா நீ டிசி குடுக்க மாட்டேன்னு சொல்ற. அத நான் எப்படி வந்து நான் ஆமோதிக்க முடியும்? சொல்லுங்க. ம். நெறைய ஸ்கூல்ஸ் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ, உங்க ஸ்கூல் நடத்துறவங்களே உங்களுடைய வக்கீல்ட்டயே போய் நீங்க கேட்டு பாருங்க. இது போல வந்து சிங்கிள் பேரண்ட்டுக்கு நான் டிசி குடுக்க மாட்டேன். ஓகேவா? அந்த குழந்தைய கொண்டு போய் வேற ஏதோ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும். நீ எனக்கு அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபீஸ கட்டிட்டா தான் நான் டிசி குடுப்பேன். அப்படின்னு நான் சொல்றேன். இது தப்பா, ரைட்டான்னு போய் ஸ்கூல் நடத்துறவங்களே உங்களுடைய வக்கீல்ட்ட கேளுங்க. அவங்க சட்ட விளக்கத்த உங்களுக்கு குடுப்பாங்க. ஒருவேள நான் இத குடுக்க மாட்டேன்னு எதிர்த்து நின்னு அந்த அந்த பேரண்ட் வந்து கோர்ட்ல போய் பெட்டிஷன் போட்டாங்கன்னா, அதுக்கு எப்படி தீர்ப்பு வரும்னு உங்களுடைய வக்கீல்கிட்ட கேளுங்க. உங்களோட வக்கீல் அதுக்கும் சொல்லுவாங்க. அந்த தீர்ப்ப நான் எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு உங்க வக்கீல்கிட்ட கேளுங்க. அதுக்கும் உங்க வக்கீல் பதில் சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த டிசி குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஸ்கூல்கள எதிர்த்து வந்து கன்சியூமர் கேஸ் கூட போடலாம். ஏன்னா, அது டெஃபிஷியன்சி இன் சர்வீஸ் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். இது கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் 2019ல இது கவர் ஆகும். கரெக்ட்டுங்களா? செக்ஷன் 35ல நீங்க போடலாம். பட் அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இது ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்றது தான் நல்லது. அதுதான் வெயிட். கரெக்ட்டுங்களா?
ஸோ அதுதான் பெட்டர். ஓகேங்களா? அது அதை காட்டி 2 விதம் இருக்குது இதில். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்லேயும் வரும். ஏன்னா மெயின்டைனபிலிட்டி நம்ம ஜட்ஜுக்கிட்ட பேசணும். ஓகேவா? பேசி ஜட்ஜை ஒத்துக்க வைக்கணும். அப்போ தான் அந்த கேஸ் நம்பர் ஆகும் இதெல்லாம். சரிங்களா? ஏன்னா நம்ம கன்சியூமர் இல்லையா? ஒவ்வொரு தகப்பன் தாய்மாரும் கன்சியூமரு. ஏன்னா காசு கொடுத்து தான் கல்வியை வாங்குறோம். அப்போ அது வந்து ஒரு சேவை. அவங்க கல்வின்ற சேவையை நம்மக்கிட்ட விற்கிறாங்க. நம்ம அந்த சேவையை காசு கொடுத்து வாங்குறோம்னு சொல்லும்போது இது கன்சியூமர் டெஃபிஷியன்சியில் வரும். அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸில் வரும். ஜட்ஜுக்கிட்ட மெயின்டைனபிலிட்டி பேசி நம்ம ஜட்ஜை ஒத்துக்க வைக்கணும். ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணணும். அப்போ தான் கேஸ் நம்பர் ஆகும். பட் எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து இது ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று படித்தேன். இது இப்போ தான் எம்ஹெச்ஏ லைப்ரரியில் எம்ஹெச்ஏனா என்ன அர்த்தம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஹைகோர்ட்டில் இருக்குதுங்க. சரிங்களா? நம்ம அட்வொகேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லா அட்வொகேட்டும் அங்கே மெம்பர்ஸாக இருப்பாங்க. 12,000 15,000 அட்வொகேட்ஸ் அங்கே மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. எல்லாருமே போய் டெய்லி போய் லைப்ரரியில் உட்காந்து சட்ட புத்தகம் படிக்கிறது தான் எங்களோட வேலையே. கரெக்டுங்களா? இப்போ அங்கே தான் என்ன படித்தேன் அப்படின்னா அந்த அந்த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ரைட் ஆஃப் த செக்ஷன் 5ன்னு சொல்லுவாங்க. நீங்கன்னா கூகுளில் வேணால் போட்டு பாருங்கள். செக்ஷன் 5 ஆஃப் தி ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. அது என்ன சொல்லுது அப்படின்னா இட் இஸ் த ரைட் ஆஃப் த சில்ட்ரன் டு கெட் டிசி ஃப்ரம் த ஸ்கூல். கரெக்டுங்களா? It is the right of the children to get transfer certificate from the school, and if any school forbids the child from getting TC, then it shall be an insult to the law. கரெக்டுங்களா? அதை என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகுதுன்னா அந்த டிசி கேட்டு வாங்குறது அவங்க தாய் வாங்குவாங்க. அந்த டிசியை கொடுக்க வேண்டியது அந்த ஸ்கூலோட கடமை. அந்த டிசியை வந்து கேட்டு பெற்றுக்கொள்வது அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமை. அப்படி ஏதாவது கொடுக்க மாட்டேன்னு அந்த ஸ்கூல் சொல்லிச்சு அப்படின்னா உனக்கு டிசி தர முடியாதுன்னு அந்த ஸ்கூல் சொல்லுதுன்னா நீ வேறு ஸ்கூலில் போய் படிக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஸ்கூல் தடுக்குது அப்படின்னா தென் இட் ஷால் பி அன் இன்சல்ட் டு த லா. கரெக்டுங்களா? சட்டத்துக்கு வந்து அது என்னது அவமானப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அதுதான் த செக்ஷன் 5 ஆஃப் தி ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு தி செக்ஷன் 5 ஆஃப் தி ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஓகேங்களா? எல்லா செக்ஷனையும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. என் மைண்டு கொஞ்சம் தான் தாங்கும். எல்லாமே ஞாபகம் இருக்காது. கரெக்டுங்களா? இது இப்போதைக்கு எதை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த செக்ஷன் அது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். கரெக்டுங்களா? நான் வந்து கடவுள் கிடையாது. எல்லாத்தையும் ஏன்னா எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் தான் எழுதி வச்சுருக்கிறேன். கரெக்டுங்களா? நான் ரோபோட்டு கிடையாது. சிட்டி ரஜினி படத்தில் வர சிட்டி ரோபோ கிடையாது நான். கரெக்டுங்களா? அதனால் நான் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரில் எழுதி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையுமே. அது என்ன சொல்லுது? செக்ஷன் 5 ஆஃப் தி ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 என்ன சொல்லுதுன்னா இட் இஸ் த ரைட் ஆஃப் த சில்ட்ரன் டு கெட் த டிசி ஃப்ரம் த ஸ்கூல். And if any school forbids the child from getting the transfer certificate, then it shall be an insult to the law. கரெக்டுங்களா? இதை அந்த இன்சல்ட் யார் பண்ணுறது? ஸ்கூல் தான் பண்ணுது. கரெக்டுங்களா? எல்லா ஸ்கூலும் பண்ணல. ஒரு சில ஸ்கூல் தான் பண்ணுது. ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அவங்க அப்படி பண்ணுறதுனால தான் இப்போ பாதிக்கப்பட்டவங்க எங்ககிட்ட வராங்க. நாங்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறோம். கரெக்டுங்களா? நாங்களே போய் யாரோட கதவையும் தட்டுறது கிடையாது. சரிங்களா? அப்புறம் அது இன்னும் சொல்லுது அண்ட் எனி ஸ்கூல் விச் அப்ஸ்ட்ரக்ட்ஸ் the education of the child is severely ruining. என்ன சொல்லுது பாருங்க, அந்த சட்டம் என்ன சொல்லுது பாருங்க. and any school which obstructs the education of the child is severely ruining and destroying the life and the future of the child, and the child is denied equal opportunity and right to education which is unconstitutional. கரெக்டுங்களா? அதுதான் சொல்லுது. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எஜுகேஷன் ஆஃப் த சைல்டை வந்து அந்த ஸ்கூலே வந்து அழிக்குதுன்னு தான் அர்த்தம். அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை அந்த ஸ்கூல் வந்து அழிக்குது. கரெக்டு தானே? அந்த குழந்தைக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி மறுக்கப்படுது. அந்த குழந்தைக்கு அடிப்படை உரிமை படிக்கணுன்றது அந்த குழந்தையினுடைய அடிப்படை உரிமை வந்து இங்கே என்ன ஆகுது? இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து அதை தடுக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணுறாங்க? அஃபெக்ட் பண்ணுறாங்க அந்த குழந்தையினுடைய படிப்பை. இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு இது சட்டத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. அதை தான் நான் படித்தேங்க. அதை படித்து அந்த கம்ப்யூட்டரில் எழுதி வச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. இதை நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலன்னா போங்க. கரெக்டுங்களா? எனக்கு லாஸும் கிடையாது, எனக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது. ஓகேங்களா? பசிக்கிறவனுக்கு கெட்டு போன சாப்பாடு கூட அமிர்தமாக இருக்கும். கரெக்டுங்களா? எனக்குன்னு சல்யூட் அடிக்கிறதுக்கு 4 பேர் இருக்கான். எனக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு 4 பேர் இருக்கான். ஓகேவா? என்னோட வீடியோவை பார்க்கறதுக்கு 4 பேர் இருக்கான். நான் வந்தால் வணக்கம் சொல்கிறதுக்கு 4 பேர் இருக்கான். கரெக்டுங்களா? என்னுடைய அறிவை காது கொடுத்து கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கான். உலகத்தில் 500 கோடி பேர் இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் 4 பேர் எந்த கேட்டால் போதுமானது. கரெக்டுங்களா? நான் கேளுன்னு கூட நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, கம்பல் பண்ணல. ஓகேங்களா? நீ கேட்டு தான் ஆகணும். நான் யார்கிட்டையும் வந்து நான் என்ன சொல்கிறது, நான் டிமாண்ட் வைக்கல. சட்டம் படித்ததை எடுத்து சொல்கிறேன். அதை கேட்டால் கேளு, கேட்கலனா போ. கேட்டால் உனக்கு நல்லது, கேட்கலையா உனக்கு ரொம்ப கேட்கலன்னா ரொம்ப நல்லது. கரெக்டுங்களா? அவனுக்கு அடிபடும் போது அவனுக்கு வலிக்கும். கரெக்டுங்களா? அந்த வலிக்கும் போது அவனே போய் டாக்டர் ஆஸ்பத்திரி எங்கே இருக்குன்னு போய் தேடி போய் படுத்துக்குவான்.
கரெக்ட்டுங்களா? நான் சொல்றது வந்து யாருக்கு பிரச்சனையில இப்போதைக்கு மாட்டியிருக்கிறானோ, அவனுக்கு தான் நான் சொல்றதெல்லாம் இனிமையா இருக்கும். மத்தவன்லாம் அத கடந்து போய்க்கிட்டே இருப்பான். அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கரெக்ட்டுங்களா? எனக்கு ஆயுசு 40 வயசு ஆயிப்போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான். கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டா போய் தான் ஆவணும். இருக்கிற வரைக்கும் என்ன நன்மை செய்யணுமோ செய்றேன். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? யாருக்கும் நான் போய் காசு குடுத்து உதவி பண்ற நிலைமையில நான் கிடையாது. என்னுடைய அறிவ தான் நான் தானம் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அதனால அறிவு தானம் பண்ணாலே அது போதுமானது. நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இறைவன் நமக்கு இறைவன் நம்மளுக்கு ஒரு வழி ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சுருவாரு. கரெக்ட்டுங்களா? ஸோ நீதி நிமித்தம் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஓகேவா? அதனால தான் அதுக்காக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் வந்து குழந்தையினுடைய வாழ்க்கையில விளையாடுறவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் மேல வந்து டிசிப்ளினரி அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இருக்காரு பார்த்தீங்களா? ஸ்கூலுடைய தலைமை. அவர் மேல வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகேங்களா? அந்த சிபிஎஸ்இ போர்டே ஆக்ஷன் எடுத்துரும். அவங்க அந்த ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா, அந்த சிபிஎஸ்இ போர்டே வந்து இவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்கும். லைசென்ஸ கேன்சல் பண்ணலாம், பண்ண வைக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி நடந்திருக்குன்றத வந்து பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? பியாண்ட் டவுட் ப்ரூவ் பண்ணணும்னா, அதுக்கு டாக்குமெண்டரி எவிடன்ஸஸ் முக்கியம். அந்த டாக்குமெண்டரி எவிடன்ஸ் தான் இந்த நோட்டீஸு இதெல்லாம். கரெக்ட்டுங்களா? அது மட்டும் இல்லாம, நம்ம அப்பெக்ஸ் கோர்ட்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்பெக்ஸ் கோர்ட்னா இது சுப்ரீம் கோர்ட்ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்பெக்ஸ் கோர்ட்டு, ஹை கோர்ட்லாம் நெறைய கைட்லைன்ஸ் குடுத்துருக்காங்க. என்ன நெறைய இது குடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? என்னன்னா, எந்த ஒரு ஸ்கூலுக்கும் வந்து அதிகாரம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அதாவது நோ ஸ்கூல் ஹேஸ் எனி அத்தாரிட்டி டூ டினை த இஷ்யூவன்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வென் த சைல்ட் ஆப்ட்ஸ் டு மூவ் டு அதர் ஸ்கூல்ஸ். கரெக்ட்டுங்களா? மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. அதாவது என்னன்னா, நோ ஸ்கூல் ஹேஸ் எனி அத்தாரிட்டி டு டினை தி இஷ்யூவன்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வென் த சைல்ட் ஆப்ட்ஸ் டு மூவ் டு அதர் ஸ்கூல்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆகையினால the school is squarely violating the guidelines, instructions and judgments of the honorable courts. கரெக்ட்டுங்களா? இதான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் வீடியோ பெரிய வீடியோ. சரிங்களா? ஸோ நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. சிலபஸை கவர் பண்ணிட்டேன். ஓகே. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.